எனக்கு வீடு 3-4 சென்ட்டுக்குள்ள இருக்கணும். ஆனா வீட்டை வெளியே இருந்து பார்த்தாலும் சரி, உள்ள இருந்து பார்த்தாலும் சரி, நல்லா பெருசா தெரியணும். அதே சமயம் வீட்டுல எல்லா ப்ரொவிஷனும் இருக்கணும். வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு குறைஞ்சது 30 ஃபீட்டாவது இருக்கணும். வீட்டை சுத்தி ஃபேமஸான காலேஜஸ், ஸ்கூல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஐடி பார்க் இதெல்லாம் இருக்கணும். கூடவே சிட்டியை ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரியான இடத்துலயும் வீடு இருக்கணும். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் கோவை. இது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன்ல யூஸ் பண்ணியிருக்க கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க கொடுத்துருக்க எம்எஸ் கேட்டுக்கும் ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஓபன் பண்ணி உள்ள போன உடனே கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்ல இருக்க வாலுக்கு ஃபுல்லாவே கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல லே பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வீட்டை சுத்தியும் நடந்து வர மாதிரி செட்பேக் ஏரியா அமைச்சு கொடுத்திருக்காங்க. இது இந்த வீட்டோட மெயின் டோர். டீக் வுட்ல ஃபிட் பண்ணிருக்க இந்த மெயின் டோரை திறந்து வீட்டுக்குள்ள போன உடனே சின்னதா ஒரு ஃபோயர் ஏரியா. இங்க டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடு திரும்பின உடனே இந்த வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலுக்கு நல்ல வைப்ரண்டான கலர் காம்பினேஷன்ல ஃப்ளோரல் டிசைன்ல ஃபால் சீலிங் ஒர்க்கும் 3 ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் சைட் வால்ல டெக்ஸ்சர் பெயிண்டிங்கும், லிவிங் ஹாலோட சவுத் சைட் வால்ல இன்னர் ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்க ஏரியாவை வேஸ்ட் பண்ணாம டிவி யூனிட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு பேக் சைடில் காப்பர் கலரில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் கொடுத்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரியான பாக்ஸஸும், ஸ்டோரேஜுக்கு கீழே மைல்டான கலர் காம்பினேஷனில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாவே ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. கிச்சன் அண்ட் டைனிங் ஹாலுக்கு ஃபுல்லாவே ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் க்ராக்கரி யூனிட்டுக்கு பதிலாக இன்னர் ஸ்டோரேஜையே க்ராக்கரி யூனிட் போல கிளாஸ் டோரோட இனோவேட்டிவா பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்து செப்பரேட் பண்ணி கிச்சனோட டேபிள் டாப்புக்கு பிளாக் கலர் கிரானைட்டும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே குவாட்ஸ்ல பிளாக் கலர் சிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட செட்பேக் ஏரியாவை யூஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு டோர். இந்த டோருக்கு பின்னாடி சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு ஸ்டீல் டோரும் கொடுத்துருக்காங்க. வாஸ்துப்படி வடகிழக்கு மூலையில் போர்வெல் அண்ட் சம்ப் அமைச்சிருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியாவிலேயே இந்த வீட்டோட அவுட் சைடு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். எல்டர் பீப்புளுக்காகவே கிரவுண்ட் ஃப்ளோரில் 10x11ங்கிற அளவில் ஒரு காம்பேக்டான சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ்க்காக கபோர்ட் ஒர்க்கும், இந்த ரூமோட நார்த் சைடு வாலில் இன்னர் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த ரூமோட அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல சீலிங் வரைக்குமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் இந்த வீட்டை புக் பண்ண உடனே அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க.
லிவிங் ஹாலில் இருக்க இன்னர் ஸ்டார்கேஸுக்கு பிளாக் கலர் கிரானைட்டும் சைடில் இருக்க ஹேண்டில் எஸ்எஸ்லையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது எக்ஸ்போஸ் ஆகிற செவத்துக்கு டெக்ஸ்சர் பெயிண்டிங்கும் ஸ்டெப்ஸில் ஃபுட் லேம்பும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்த உடனே இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூம் 16x16 அளவில் கிங் சைஸ் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. கிங் சைஸ் பெட்ரூமான இந்த பெட்ரூமில் ஒன் சைட் வாலில் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜுக்கான கபோர்ட்ஸும் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஸ்டடி ஏரியாவும் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் வால்லையே ஒரு டிவி யூனிட்டை காப்பர் அண்ட் கிரே கலரில் பிளான் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இன்னர் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு பில்டர் கோட் பண்ணுற ப்ரைஸ் 1 crore and 2 lakhs, பட் ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வீட்டோட ரூம் சைஸஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விண்டோவை ஒட்டியே அமைஞ்சிருக்க இந்த ஸ்டடி ஏரியா பார்க்கறதுக்கே ரொம்ப பிரைட்டா இருக்கு. அந்த ஸ்டடி ஏரியாவை ஒட்டியே பால்கனிக்கான டோர் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட இந்த பிரைவேட் பால்கனி எலிவேஷன்லயும் தெரியும் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லும்போது நீங்கள் எந்த ஏரியாவில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஏரியாவில் வீடு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரூமை விட்டு வெளியே வந்து லாபி வழியாக போனால் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்க எல்லா டோருமே ஒரே மாதிரியா யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நாம பார்க்குற இந்த தேர்ட் பெட்ரூமோட சைஸ் 10x16. இந்த பெட்ரூம்ல வுட் கலர் தீமை பேஸ் பண்ணி கபோர்ட் ஒர்க் அண்ட் இன்னர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கு. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு முன்னாடி விசாலமாக 40 feet ரோடு இருக்கிறதுனால சப்போஸ் வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க் பண்ணாலுமே எந்த ப்ராப்ளமே இருக்காது. இந்த பாத்ரூமோட டோரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த பாத்ரூமோட டோர் ரொம்ப அகலமாக இருக்கிறது ரொம்ப வித்தியாசமாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இந்த ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்க்கு ஒரு அக்வா ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமை விட்டு வெளியே வந்து பக்கத்தில் இருக்க டோரை ஓப்பன் பண்ண உடனே இந்த வீட்டில் இருக்க பேக் சைட் பால்கனியை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இங்கேயும் சேஃப்டிக்காக ஒரு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க பால்கனி ஃபுல்லாகவே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனிலேயே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் அப்பர் டெரஸை யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டீலில் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.